அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரலை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தாவே, என்னை கைதூக்கி விடும். மடங்கடிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கைதூக்கி விடுகிற தேவன் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை தூக்கி எடுத்து அவர் சமூகத்தில் நிலைநிறுத்துவார். அந்த தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி பாடி ஆண்டவரை உயர்த்துவோமா? வாருங்கள், சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னை நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது என்னை. பாசம் என்னை நீர் வைத்ததினால் பறிக்க இயலாது என்னை. என்னை மறவா இயேசு நாதா, உந்தன் தயவால் என்னை
என்றாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடமே. வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எங்கள் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்லையா? நம்மை மறவாத தேவன், மாறாத தேவன். அவருக்கு தாங்க நம்ம மகிமை செலுத்தணும். அதை பற்றியதான ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். எல்லாம் மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரரே, உமக்குத்தான் மகிமை என்று சொல்லி பாடி தேவாதி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம் வாருங்கள். எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. எல்லா தடைகளை மாற்றினீரே, செங்கடல் மேல் அசைவாடினீரே. எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடினீரே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடினீரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுவே, எங்கள் மேலே அசைவாடுவே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுவே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுவே, என் வாழ்க்கையில் அசைவாடுவே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுவே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே
அசைவாடுமே. எல்லா தடைகளை மாற்றினீரே. எரிகோ மதில் மேலே அசைவாடினீரே. எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, மறக்காதவரே, மாறாத இயேசுவே, கூடவே இருப்பவரே, உம் நாமம் வாழ்க, உம் ராஜ்யம் வருவதாக. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தாவே, என்னை கைதூக்கிவிடும் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி. இப்பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் மகிமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வேதனை மாறுவதாக, வெறுமை நீங்கட்டும். அவர்கள் விரும்புகிற காரியம் கைகூடி வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்தவர் கட்டாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபித்து விடுவோம். ஆமென்.
12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று பவுல் இங்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக நமக்கு எப்பொழுதும் இருப்பது இல்லை. சில நேரத்தில் பாடுகள் வருகிற பொழுது அல்லது ஏதாவது ஒரு பாவ வல்லமைகளில் நாம் அகப்படுகிற போது அந்த சந்தோஷத்தை, நிம்மதியை நாம் இழந்து விடுகிறோம், சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆனால் இங்கு பவுல் சொல்கிறார், இந்த நம்பிக்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் பாவம் செய்யும் பொழுது எனக்காக பரிந்து பேசி என்னுடைய பாவத்திற்காக அவர் அந்த பாவத்தை சுத்திகரித்து என்னை நிம்மதியாக சமாதானமாக வாழ வைக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கைக்குள் நீங்கள் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து கிட்டி சேர்ந்து அந்த நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் பாடுகளை, உங்கள் உபத்திரவங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணுகிற போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறார் என்ற நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்றுதான் பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு நல்ல செய்தி மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதனாலே அறிவிக்கப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம். அந்த நாளில் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டதாக அனுப்பப்பட்டிருந்தாலும் அங்கு தேவதூதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன். அது எந்த நல்ல செய்தி என்றால், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அதுதான் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்பதாக அங்கு தூதன் அறிவித்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பதே சந்தோஷம்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராக, மீட்பராக இந்த உலகத்தில் தோன்றினதே சந்தோஷமான ஒரு செய்திதான். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நம்பி, அந்த வார்த்தைகளை கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் சமாதானமும் அந்த சந்தோஷமும் நிரந்தரமானதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது, ஆகாரங்கள் பானங்கள் பருகுவது, இதில் உண்டாகிற சந்தோஷம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதி, அது சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது என்று அவர் எழுதுகிறார். இந்த சந்தோஷம் இந்த உலக பிரகாரமாக நாம் ஏதோ நல்ல உடைகளை உடுத்துவதினாலோ, நல்ல ஆகாரங்களை உட்கொள்வதினாலோ, நல்ல நண்பர்களோடு கூட போய் சந்தோஷித்து மகிழ்ந்து கொண்டிருப்பதினால் வருகிற சந்தோஷம் அல்ல. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் நமக்கு தரப்படுகிற சந்தோஷமாக இருக்கிறது என்று இங்கு பவுல் எழுதுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று அவர் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தருகிற பலத்தினாலே நம்முடைய நம்பிக்கை பெருக வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதின பவுல் எப்படி இந்த நம்பிக்கை பெருகும் என்று அவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியினால் தான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் அருளப்படும், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் தான் உங்களுக்கு இந்த நம்பிக்கை பெருகும் என்றும் அவர் சொல்லுகிறார். நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை அவர் நிரப்புவாராக என்று அவர் வாழ்த்தி எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம்
பெற்றுக்கொள்ளுகிற போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சமாதானம் உண்டாகிறது, சந்தோஷம் உண்டாகிறது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகிற எல்லாவித சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி விடுகிறார் என்று பவுல் எழுதுகிறார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை குறித்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். மனம் திரும்ப தேவையே இல்லாத 99 நீதிமான்கள் அல்லது தன்னை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களை விட மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பரலோகத்தில் மாத்திரமல்ல, மனம் திரும்புகிற அந்த பாவியின் உள்ளத்திலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால்தான் சங்கீதம் 51:10-12 வரை தாவீது எழுதுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று இந்த சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தமாக பரலோகத்தில் மாத்திரம் சந்தோஷம் அல்ல, இரட்சண்யத்தின் சந்தோஷம். ஒரு மனிதனுடைய பாவம் நிறைந்த இருதயத்தை ஆண்டவர் இயேசு சுத்திகரிக்கிற பொழுது, அவனை அந்த பாவ வல்லமைகளிலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கொடுத்து விடுகிறார். மனம் திரும்புகிற அந்த மனிதனுடைய உள்ளத்தில் அவர் அந்த சந்தோஷத்தை வைத்து விடுகிறார். பரலோகத்தில் மாத்திரமல்ல, மனம் திரும்புகிற சுத்த இருதயம் எனக்கு வேண்டும் என்று விரும்புகிற தேவனே என்னில் அந்த சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று கேட்கிற, நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்தவும் உயிர்ப்பிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் இல்லாவிட்டால் என்னுடைய துக்கத்தில் நான் மரித்து போயிருந்திருப்பேன், அழிந்து போயிருந்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்த உடனேயே நான் அதை உட்கொண்டேன் என்று அவர் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். மேலோட்டமாக நாம் வேதாகமத்தை வாசித்து கொண்டு போகிறவர்களாக அல்லாமல், அந்த வாசித்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வந்து, நம்முடைய சிந்தையில் கொண்டு வந்து, நம்முடைய மனதில் அதை பதித்து கொள்வதுதான் அந்த வார்த்தையை கிரகித்து கொள்வது, உட்கொள்வதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தவுடனே அது நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக இருக்கிறது, மகிழ்ச்சியினால் நிரப்புகிறதாக இருக்கிறது. எவ்வளவு துயரம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் கடந்து போக நேர்ந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்ம எவ்வளவு சந்தோஷிப்பிக்கிறது பாருங்கள். நாம் எவ்வளவு பாடுகளின் வழியாக கடந்து போகிறோமோ அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட வித்தியாசமாக நம்மோடு இடைப்படுகிறதை நம்மால் உணர முடியும். சாதாரண நாட்களில் நாம் வேதாகமத்தை வாசிப்பதற்கும், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் நடுவில் வேதத்தை வாசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடுகள் நடுவில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு நேரடியாக நமக்கு பதில் கொடுக்கிறதாக, நம்முடைய துக்கத்தை நம்மை விட்டு எடுத்து விடுகிறதாக, நம்முடைய வேதனைகளையும் சஞ்சலங்களையும் நம்மை விட்டு நீக்கிவிட்டு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்குள் வைத்து விடுகிறதாக இந்த வேத வார்த்தைகள் நமக்குள் ஜீவனாக வெளிப்படுகிறது. இந்த வார்த்தை
வார்த்தைகள் கிடைத்தவுடனே யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை தேவனாகிய கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், எனக்கு தான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார், அது கட்டாயம் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசித்து அந்த வார்த்தைகளை பிடித்து கொள்கிறோமோ உட்கொள்கிறோமோ அவர்களுக்கு அந்த வார்த்தைகள் மிகவும் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியுமாக இருந்து விடுகிறது. இன்னும் சங்கீதம் 40:16 நாம் வாசிக்கிறோம், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக என்று இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறார். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வருகிறது என்று வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற பொழுது தேடுகிற அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றி பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம், காற்று பலமாய் வீசிக்கொண்டிருக்கலாம், நம்மீது மோதி அடித்து நாம் விழப்போகிறோம் என்ற பயத்தை கூட நமக்கு உண்டு பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய முகத்தை தேடுகிற போது கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மீது பிரகாசிக்க பண்ணுவதினால் அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றி விடுகிறார். உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் மகிழ்ந்து அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்களாக என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆண்டவருடைய முகத்தை சஞ்சலங்கள் நடுவில், வேதனைகள் நடுவில், பாடுகள் நடுவில் நீங்கள் தேடி பாருங்கள். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் நடுவில் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு நீர் ஒத்தாசையாக எழுந்து நில்லும், இந்த காரியத்தை மேற்பட்டுக் கொள்ளும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய முகத்தை தேடி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய துக்கம் அனைத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி விடுவார். அவருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால்தான் இந்த நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஆண்டவரை நோக்கி நாம் எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் சந்தோஷமாக இருக்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் எங்கள் நம்பிக்கையற்ற நிலைமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்த நம்பிக்கையிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார், அவர் எனக்கு பதில் தருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாக இருந்து ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதில் எங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படியாக இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைகளை விசுவாசித்து யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நம்பிக்கையில் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ, என்னை ஆண்டவர் நினைக்கவில்லையோ, எண்ணாமல் போய்விட்டாரோ என்றெல்லாம் தடுமாறாதபடி, அதில் நாங்கள் துக்கப்பட்டு போய்விடாதபடி, அதில் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி இந்த நம்பிக்கையிலே கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு கட்டாயம் எனக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த நல்ல செய்தியின் மூலமாக வந்திருக்கிற சந்தோஷம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய சஞ்சலங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்குகிற நல்ல செய்தி, இயேசு என்னும் இரட்சகர் எங்களுக்காக பிறந்திருக்கிறது தான் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர்கள் சந்தோஷமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் பலன் கொடுக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறபடினால் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் பாத்திரங்களை நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். புசிப்பும்
குடிப்பும் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே எங்களுடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாய் பெருகட்டும். நம்பிக்கையிலே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கட்டும். நம்பிக்கையிலே நாங்கள் தளர்ந்து விடக்கூடாது, சோர்ந்து விடக்கூடாது, பலவீனப்பட்டு விடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நம்பிக்கையை நீர் பெருக பண்ணும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தினால் உண்டாக்கும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்கள் இருதயங்களை நீர் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுத்த இருதயத்தை எங்களிலே நீர் சிருஷ்டிப்பதினால் வருகிற ஒரு சந்தோஷம், அந்த இரட்சிப்பின் சந்தோஷம், இரட்சிப்பின் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்னும் இரட்சகர் இருதயத்தில் பிறப்பதினால், இருதயத்தில் பிறப்பதற்கு இடம் கொடுப்பதினால், பாவ வல்லமைகளை தன்னை விட்டு அப்புறப்படுத்திக் கொள்வதினால் உண்டாகிற சந்தோஷத்தினால், இரட்சண்ய சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகள் நடுவிலும் வேத வார்த்தைகளை வாசித்து விசுவாசிக்க, ஆண்டவரே அதை உட்கொள்ள, அதை நம்ப, ஆண்டவரே அணைத்துக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நம்பிக்கையை நீர் பெருக பண்ணும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையில் இருக்கிற சந்தோஷத்தினால், சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வீடுகளையும் நீர் நிரப்பும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிறவர்கள் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல எந்த சூழ்நிலைகள் நடுவிலும் உடைய முகத்தை தேடி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரம்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக உமது கரங்களில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒவ்வொருவருடைய கூடாரங்களையும் வீடுகளையும் ஒவ்வொரு தனி நபருடைய இருதயத்தையும் சிந்தையையும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி விடுவீராக. இன்றைக்கு நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு மதுபானத்தில், போதை வஸ்துகளில் அகப்பட்டு கிடக்கிற அநேக பேர், குறிப்பாக வாலிப பிள்ளைகள், கடந்த நாட்களில் நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டையில் அரசு உதவி பெறுகிற ஒரு பள்ளிக்கூடத்தில் சீருடையோடு கூட மாணவிகள் வட்டமாக அமர்ந்து கொண்டு அவர்கள் மதுபானம் குடித்ததாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. செய்திகளிலெல்லாம் நாம் பார்த்தோம். மாணவிகள், பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகிற மாணவிகள் சீருடையோடு கூட பயமின்றி அவர்கள் மதுபானத்தை உட்கொள்கிற காலங்களுக்குள் நாம் வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பயங்கரமான சூழ்நிலைகளில் நம்முடைய இளைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. இந்த மதுபானங்களிலே, போதை வஸ்துகளில் அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படியாக மதுபானத்தை ஏற்று நடத்துகிற அரசாங்கம் அந்த மதுபான ஆலைகளை மூடுவதற்கும், மதுபான கடைகளை மூடுவதற்கும் அவர்கள் அதுக்கான முயற்சிகளை எடுக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மதுபானங்களுக்கும் போதை வஸ்துகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் உம்மை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இது தவறென்றே தெரியாமல் இதில் என்ன தவறு இருக்கிறது என்று துணிகரமாக பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகிற மாணவர்கள், மாணவிகள் கூட ஆண்டவரே துணிகரமாக நடக்கிற இந்த காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இதற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி தவறான சந்தோஷத்தில் ஆண்டவரை களி கூர்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் விடுவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். மதுபானத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள், போதை வஸ்துகளுக்குள் அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் விடுவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, மதுபானத்தை ஏற்று நடத்துகிற அரசாங்கம் ஆண்டவரே மதுபான ஆலைகளை மூடும்படி, மதுபான கடைகளை மூடும்படி ஆண்டவரே ஏதாவது நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, குடும்பங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது, வளர்ந்து வருகிற சமுதாயம் பாழாகி கொண்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு ஆண்டவரே இந்த காரியங்களை அவர்கள் கவனம் எடுக்க கர்த்தர் நீர் கிரியை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சாப பணம் எங்கள் தேசத்துக்கு வேண்டாம் என்று ஆண்டவரே சம்பந்தப்பட்டவர்கள் முடிவெடுத்து இந்த காரியங்களை செயல்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் விடுதலை அடையும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இப்பொழுது கூட எங்களோடு இணைந்து எங்கள் குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார்கள், இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபம்
பண்ணுகிறார்களோ ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு அதில் இருக்கிற அந்த சந்தோஷத்தில் களி கூர்ந்து கொண்டிருக்கிற அவர்களை கர்த்தராகிய தேவன் விடுவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிற சந்தோஷத்தினால் ஆண்டவரே, நீர் பிறந்திருக்கிற, நீர் கொடுக்கிற ரட்சிப்பினால், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தருகிற சந்தோஷத்தினால், பரிசுத்த ஆவியானவர் தருகிற சந்தோஷத்தினால் அவர்கள் அதை அறிந்து கொண்டு களி கூற சந்தோஷத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக உதவி செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, நமது இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டம். நாள் ஜனவரி 1, நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 6 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சன்ராஜ். ஆண்டவர் ஒரு புதிய கிருபை அனுப்பி இருக்கிறார். புதிய திட்டத்தை உனக்கு கொண்டு வந்திருக்கிறார். நேற்றே திட்டம் அல்ல, நேற்றே சாப்பாடு அல்ல, பழையவைகள் அல்ல, புதிய காரியங்களை செய்யும் போது அவருடைய கிருபை உனக்கு காலைதோறும் புதிதா இருக்கிறது. பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சன்ராஜ். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த புத்தாண்டு வாக்குத்தத்த ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனிடமிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் நாம் ஏறெடுத்த துதி ஸ்தோத்திரத்தில் மகிமை அடைந்த தேவன் இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசிர்வதித்து கிருபையால், மகிமையால், வல்லமையால் நிரப்பி நடத்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற சனிக்கிழமை 27ஆம் தேதி விசேஷித்த ஒரு உபவாச ஜெபம் சுத்திகரிப்பு கூட்டம் செம்பட்டியில் இருக்கிற வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் அது நடைபெறும். இதில் இந்த வருஷ கடைசியில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து தாழ்த்துவதற்கு நல்ல ஒரு தருணம். நீங்கள் அருகில் இருக்கிறவங்க அதில் கலந்து கொள்ளலாம். ஜனவரி 1ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 6 மணி வரை புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டமும் நடைபெறும். நீங்களும் அந்த வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் அந்த நடைபெறுகிற கூட்டத்துக்கு வருஷத்தின் முதல் நாளில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெற கூட்டத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இணைந்து ஜெபித்து புதிய வருஷத்துக்குள் போவோம். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அருமையாக இங்கு சொல்லுகிறார். இன்றைக்கி உலகம் முழுவதும் இந்த நாட்களை கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வாரம் அப்படியே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் உண்மையான இயேசு ஏன் வந்தார் என்பதை அறிந்து கொண்டால்தான் அது நமக்கு அந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் கொண்டாடலாம், கிறிஸ்மஸ் கூட்டங்கள் வைக்கலாம். ஆனால் அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியை பார்த்துருக்குறோம். அதில் ஆச்சரியமான ஒளி என்ன இருக்குது? சூரியனை பார்க்குறோம், சந்திரனை பார்க்குறோம், நட்சத்திரத்தை பார்க்குறோம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் ஒளியில் வித்தியாசம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒருத்தனுக்கு உள்ளது இன்னொருத்தனுக்கு இல்லை. அது கண் சிமிகையாக இருக்கட்டும், கை ரேகையாக இருக்கட்டும், அந்த கண் ஐ ஸ்கேன் பண்ணுறாங்க அல்லது கை ரேகை பண்ணுறாங்க. இது உலகத்தில் வேறு யாருக்கு இருப்பதில்லை. அதே போல் தான் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசங்கள், ஒளிக்கு ஒளி வித்தியாசம். அப்போ இருளின் அந்தகாரத்தில் இருந்த நம்மளை ஒரு ஆச்சரியமான ஒளியா நினைத்தே பார்க்க முடியலையா? மோசேயை பாருங்களே, நான் போய்
அந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிற அந்த வெளிச்சத்தை, ஒளியை பார்ப்பேன் கிட்ட போறாரு. ஆண்டவர் அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆச்சரியமான ஒளியில் தானியேல் அவனுடைய நண்பர்களை 3 பேரை தீச்சுளையில் தள்ளிட்டாங்க. அக்கினியில் விழுந்தவங்க சாகலை, தூக்கிட்டு போனவங்க வெக்க அந்த அனல் தாங்காமல் மறிச்சு போயிட்டாங்க, கருகிட்டாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? தீச்சூளையில் தள்ளப்பட்டவங்களை கர்த்தர் அற்புதமாக காப்பாற்றினாராம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான காரியம்! இதைத்தான் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது. உங்களை அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் ராஜரீக கூட்டமாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன அந்தகாரம்? மனுஷனுக்கு பாருங்களே, திடீர்னு இருள் வரும். ஒரு வியாதி வந்தால் டாக்டர் சொல்லுவாது, முடிஞ்ச அளவு சிகிச்சை செய்கிறோம் அப்படின்பாங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு பெரிய கோடீஸ்வரர், எனக்கு வேண்டியவர், ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் இருந்தார். அவருக்கு பிள்ளைகள் இல்லை, மனைவி இறந்துட்டாங்க. ஆனால் எவ்வளவோ சொத்துக்கு அதிபதி. கடைசியில் தனி மனிதனாக பரிதாபமாக இறந்து போனார். ரொம்ப அதிர்ச்சி அடைந்தேன். எனக்கு அருமையானவர், மரண இருள், அந்தகார இருள். இப்படிப்பட்ட இருள அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆச்சரியமான ஒளியை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றி வைக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த அந்தகாரத்தை பற்றி வேதம் சொல்லும்போது சங்கீதம் 143:3 எடுத்து வாசித்தால், சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார். எவ்வளோ அருமையா சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? அந்தகாரம் என்பது என்ன தெரியுமா? வெகு காலத்துக்கு முன்பு மரித்தவனைப் போல, எல்லாராலும் மறக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு, சத்துரு என் பிராணனை வாங்க மரித்தவனைப் போல என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். சில மனுஷர்களை சாத்தான் அடிமை பண்ணுவான், கண்ட்ரோலில் வச்சிருப்பான். ஒரு நாளும் குடியை விடக்கூடாது, ஒரு நாளும் பாவத்தை விடக்கூடாது. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் இருக்கணும், அந்தகாரத்தில் இருக்கணும். வெளிச்சத்தை தேடி, கடவுளை தேடி, உண்மையான தெய்வத்தை தேடி யாரும் அவன் அழைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு ரொம்ப விழிப்பாக இருக்கிறான். அந்தகாரத்திலே வச்சு அவர்களை மடக்கி அவர்களை இருளிலே இருக்க பண்ணுகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் வேதனையோடு சொல்லுகிறார், வெகு காலத்துக்கு முன்பு மரித்தவனைப் போல சத்துரு என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி வெளிச்சமாக இருக்கா, அந்தகாரமாக இருக்குதா? ஏதோ அந்தகாரம், ஒரு இருள் உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது அல்லவா? இப்படி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரதான், வெளிச்சத்தை ஏற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சொன்னார், நானே உலகத்தின் ஒளி வெளிச்சம் என்று சொன்னவர். அந்தகாரத்தை மாற்றவும் இருளை அகற்றவும் அவர் ஒளியாக வெளிச்சமாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். லூக்கா 1:78 நாம் வாசித்து பார்த்தார், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவேன் என்று சொன்னார். இன்னைக்கு எங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க? எந்த ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கீங்க? கடனா? ஊருக்கு பயந்து ஓடுறீங்களா? அப்படியே கடன் வாங்கி 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 நாட்டை விட்டு ஊரை விட்டு வீட்டில் இருக்க முடியாமல் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். அந்தகாரத்திலும் மரண இருளில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரதான் இயேசு வந்தாராம். பாவம் என்ற அந்தகாரம், சண்டை என்ற அந்தகாரம், இன்றைக்கு மாயை என்ற ஒரு அந்தகாரம் மனிதர்களை அப்படியே அது மடக்கி வைக்கிறது, கீழ்ப்படுத்துகிறது. ஒளி எழுந்து ஒளி வீச முடியாமல், பிரகாசிக்க பண்ணாமல் அப்படியே வைத்து கொண்டிருக்கிறது. நீ எதுக்கு ஆண்டவரை தேடணும்? எதுக்கு துதிக்கணும்?
உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கர்த்தரை பின்பற்றுவதை என்ன செய்கிறார்? அவன் தடுத்து ஜெபம் பண்ண முடியாமல், ஆலயத்துக்கு போக முடியாமல், ஊழிய காரியங்களில் ஈடுபட முடியாமல் ஒரு அந்தகாரத்திலே சாத்தான் வைக்க விரும்புகிறான். என்னுடைய கட்டுப்பாட்டில், என்னுடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்கணும். எல்லை மீறி போயிடக்கூடாது. இயேசுவை தெரியவோ அறியவோ கூடாது. இந்த வெளிச்சம் அவர்கள் கண்களுக்கு குருடாகட்டும் சொல்லி அந்தகாரத்திலே வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்து அந்தகாரத்திலும் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளியா, இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒளி உங்களுக்கு உண்டாகும். ஒரு ஒரு குடிலில் உள்ள விளக்கல்ல, சூரியனிலும் நண்பகலிலும் 7 மடங்கு ஒரு வெளிச்சம் வரும். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, முதல் இயேசு அவனை சந்திக்கும் போது அவன் கண்கள் பார்வை போயிடுச்சான். ஏன்னா அந்த இருளிலே உட்கார்ந்திருந்தான். சூரியனிலும் அதிகமான பிரகாசம் அவனை தாக்கியது. 7 மடங்கு சூரியனை நம்ம நேரே பார்க்க முடியாது. ஆனால் சவுல் ஆகிய பவுல் அங்கேயே விழுந்து ஒரு ஆச்சரியமான ஒளியை, இயேசுவை அவன் தரிசித்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இதற்கு தாங்க இந்த வெளிச்சத்தை, ஒளியை பெற்றுக்கொள்ளதான் அந்தகாரத்திலிருந்து, சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து, அவனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் சொன்னாராம், நீங்கள் உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் கடவுளை நம்பாத, தேடாத, அவரை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு அந்தகாரம் அப்படியே இருக்கும். தடவிட்டே இருப்பாங்க, பாதை தெரியாமல் தடவுவாங்க, வெளிச்சம் கிடைக்காம தடறுவாங்க, நன்மை செய்ய முடியாமல் தடறுவாங்க, தாமதமாய்க்கொண்டே இருக்கிறோம். புத்தியில் ஒரு அந்தகாரம் மூடிரும். எது நல்லது எது கெட்டது என்று அவர்கள் யோசிக்க முடியாது. வெளுத்ததெல்லாம் பாலுன்றது மாதிரி யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி ஏமாந்துருவாங்க. பொருளை இழந்துருவாங்க, பணத்தை இழந்துருவாங்க. வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா எகிப்தியரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். முரட்டாட்டமானவர்கள், மற்றவங்களை அடிமைப்படுத்துகிறவர்கள், ஒடுக்கி நசுக்குகிறவர்கள். எங்களுக்கு தான் பணபலம் இருக்குது, எங்களுக்கு தான் ஆள் பலம் இருக்குது அப்படிலாம் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் பொழிகிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போகிறார். சரி, போயிட்டாங்களே, விட்டுற வேண்டியதானே. மறுபடி துரத்துகிறார்கள். நடந்தது என்ன தெரியுமா? யாத்திராகமம் 10ஆம் அதிகாரத்திலே நாம் 15வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிட்டு தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. பார்த்தீங்களா? தேசம் அவைகளால், தேவனுடைய கோபத்தினால், தண்டனையினால் பூமி அந்தகாரப்பட்டதா. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல, இருள் மூடிருச்சு. அதுக்கப்புறம்தான் மரண இருள் மூடின உடனே பயந்து, நீங்கள் எகிப்தியர்களாக வந்து இஸ்ரவேலரை கெஞ்சி வெள்ளியும் பொன்னியும் கொடுத்து நாட்டை விட்டு ஓடி போங்க, ஒரு அந்தகாரம் மூடி இருக்குது. 3 நாள் அப்படி இருந்துச்சான். 3 நாள் அப்படி இருந்துச்சா. இது ஒரு முறை 2 முறை இல்லைங்க. அவங்க செங்கடலில் போய் நிற்கும்போது கூட மறுபடி துரத்தும் போது அங்கே என்ன நடந்துச்சான்? யாத்திராகமம் 14:20 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், அது எகிப்திய சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. செங்கடல்ல ஒரே மேகம்தான், 2 மேகம் கலரால் இல்லை, கருப்பு வெள்ளை அப்படின்னு இல்லை. எகிப்தியருக்கு அது அந்தகாரமாக மாறிடுச்சான். கண் தெரியலையாம், தண்ணியில் தான் போகிறோன்னு தெரியல, ரோட்டில் போகிறோன்னு நினச்சி உள்ளே முங்கிட்டாங்க. இஸ்ரவேலுக்கோ அது வெளிச்சமாக இருந்துச்சான். கர்த்தருடைய கையில் நடங்க என்ற அந்த வெளிச்சம் அவங்களுக்கு வந்ததுனால
பார்வோன் அவனுடைய சேனையும் துரத்தியும் அவங்களால அந்த செங்கடல்ல வீழ்த்த முடியல, சுகபத்திரமா போனாங்களா. இன்றைக்கு இப்படிப்பட்ட அந்தகாரத்திலும் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளி, ஒரு ஆச்சரியமான எதிர்காலம், ஆச்சரியமான வழி திறக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே இருளுங்க, ஒரே பிரச்சனை, போராட்டம், பாடுகள், வேதனைகள் என்று தவிக்கிறீர்களா? எப்போ என் தரித்திரம் மாறும்? எப்போ என் நெருக்கடி மாறும்? எப்பொழுது எனக்கு நல்ல சுகம் பலன் வரும்? எப்பொழுது தேவையில்லாத செலவு நிற்கும்? என் குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அந்தகாரத்தை மாற்றி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்லுகிறவன் இருளில் நடப்பதில்லை என்று சொன்னார். இன்றைக்கு அந்தகாரம் உங்களை சூழ்ந்திருக்குதா? ஒரே போராட்டமா, பிரச்சனையா? அந்த அந்தகாரம் கூட உங்களுக்கு ஒரு வெளிச்சமாய் மாறும்படி இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். 139 சங்கீதம் 11-12 வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எவ்வளோ அருமையாக சொல்லார் பார்த்தீங்களா? உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இருளும் நமக்கு அந்தகாரமாக இருக்காதான், இருள் நம்மை அந்தகாரப்படுத்தாதான். இருள் தேவனுக்கு முன்னாடி வெளிச்சமாக இருக்குமா? அந்த வெளிச்சத்தின் ஆண்டவர் அந்தகாரத்தில் இருந்து மரித்தவனைப் போல உயிரற்று செயலற்று, என்ன செய்தாலும் அதில் தோல்வி, செயலற்ற கிரியா இருக்குது. ஜெபம் பண்ண முடியல, ஆண்டவரை நேசிக்க முடியல, பின்பற்ற முடியல என்ற வேதனையோடு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஆண்டவர் உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வர போறார். அந்தகாரத்தில் இருந்த உங்களை, அந்தகாரத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்து அந்த அந்தகாரத்தையே ஒரு புதையலா மாற்ற போறாரா. ஏசாயா 45:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்களா? அங்கே அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களையும் பொன்னையும் உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன். இதுவரை அந்தகாரத்தில் இருந்துட்டீங்க, சாத்தானுக்கு அடிமையாக இருந்தீங்க. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வெளிச்சம் ஒளி உங்கள் மேலே வந்ததுனால அந்த இருளில் இருக்கிற அந்த புதையல்கள், கண்ணுக்கு தெரியாத, அறிவு கேட்டாத, இதுவரையும் உங்கள் இருதயத்தில் தோன்றாத ஒரு வெளிச்சம் உங்கள் குடும்பத்துக்கு நடத்துவதற்கு, உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், ஜெப ஜீவியத்தில் அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வந்து இருளும் உனக்கு அந்தகாரமாய் இராது, அது வெளிச்சமாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றி மரண இருளிலும் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒளியிலே வாழ வைக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு உங்கள் பாடுகள் அவருக்கு தெரியும், வேதனைகள் தெரியும், அந்தகாரம் துரத்துகிறது தெரியும். அத்தனையும் கர்த்தர் மாற்றி ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக உங்களை மாற்றி ஆசீர்வதித்து அவருடைய கிருபையாலே, இரக்கத்தினாலே முடிசூட்டி நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வெளிச்சம், வல்லமை, கிருபை இறங்கி நடத்துவதாக. இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் சூழ்ந்திருக்கிற அந்தகாரங்கள், இருள் வெளியேறுவதாக, ஒரு வெளிச்சம் உதிப்பதாக, மரண கண்ணிகள்
தெரிபடுவதாக. கர்த்தருடைய கரம் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே வெளிச்சத்தினிடத்தில் கொண்டு வரட்டும். உம்முடைய கிருபைக்கும் மகிமைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, ஊழியத்தை நேசிக்கிற, ஆதரிக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வருவார். மறந்துடாதீங்க, வருகிற சனிக்கிழமை 27ஆம் தேதி ஒரு சுத்திகரிப்பு கூட்டம், ஒரு உபவாச ஜெபம் வானத்தின் வாசல் எழுப்புதல் சென்டரில் காலை 9:30 2 மணி வரை நடைபெறும். புதிய வருஷத்தில் ஒரு புது கிருபையோடு போக அந்த சனிக்கிழமை காலை 9:30 மணிக்கு 27ஆம் தேதி உங்களை அழைக்கிறேன். 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு ஆசீர்வாத கூட்டம் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். அந்த கூட்டத்துக்கும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆமென்.